4 நாளா அந்த தாய்க்காரி அந்த ஆபீஸுக்கு போய் சோறு தண்ணி இல்லாம வாசல்ல கிடந்து அழுதா. வேற எங்க போய் விசாரிக்கிறது? நான் யாருகிட்ட கேக்குறது? அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. எப்படி நான் என் மகனை கண்டுபிடிக்கிறது? எங்களை பத்தி அந்த தீவு கிழவிக்கு என்ன தெரிய போகுது? கடவுள் இருக்கானா இல்ல செத்தானான்னு அவ அழுது புலம்புடா. எங்க புள்ளைய இழந்துட்டு நிக்கிறோமே அப்பா. எங்களுக்கு நாதி இல்லையாப்பா. உமா வா. எதுக்குடி? நான் சொல்றேன் வா. இவ வேற. வா. என்னடி? இங்க எதுக்கு இருக்க? நீ வா. என்ன? நான் சொல்றேன் வா. என்ன விஷயம்? வாடி. எங்கடி என்ன இழுத்துட்டு போற? அங்க பாரு எப்படி பூத்திருக்கு. நீ நட்ட செடி எப்படி பூத்திருக்கு பாரு. நீ ரொம்ப நல்ல மனசுக்காரி. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? யாருங்க நீங்க? என்ன விடுங்க. என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க யாரு? வசந்தி. என்ன விடுங்க. என்ன விட்டு. ஏன் இப்படி பண்றீங்க? என்ன விட்டுங்க. யாராவது கிட்ட வந்தா விட்டுருங்க அந்த பொண்ணு. போங்கயா. இவ யாரு இல்லாத அனாதைங்க. விட்டுங்கயா. தேவையில்லாம இந்த விஷயம் யாரும் தலையிடாதீங்க. அந்த பொண்ணு. யாராவது கிட்ட வந்தீங்க போதி போட்டுருவேன். போங்க. ஐயா விட்டுங்க. ஐயா விட்டுங்க. காக்க விட்டு நீங்களே இப்படி பண்ணா நாங்க எங்கயா போறது? ஐயா ஐயா விட்டுருங்க ஐயா. ஐயா 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 சொன்ன கேளுங்க ஐயா. ஐயா விட்டுருங்க ஐயா. ஐயா 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 அந்த பொண்ணை விட்டுருங்க ஐயா. ஐயா 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 கொஞ்சம் நில்லுங்க ஐயா. உமாவை கூட்டிட்டு போறாங்களே. யாராச்சும் போய் காப்பாத்துங்களே. உமா எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்களே. யாராச்சும் போங்களே. உமா. உமா ஐயா எங்களை விட்டுருங்க ஐயா. நாங்க எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறோம் ஐயா. எங்களை விட்டுருங்க ஐயா. உயிரோடவே ஐயா எங்களை விட்டுருங்க ஐயா. மாமா விட்டுருங்க மாமா. மாமா விட்டுருங்க மாமா. ஐயா எங்களை விட்டுருங்க ஐயா. தயவு செய்து எங்களை விட்டுருங்க. உங்க கண்ணிலே பட மாட்டோம். எங்களை விட்டுருங்க ஐயா. உங்க கால் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். எங்களை விட்டுருங்க. யாருக்கு யாருடா மாமா? நன்றி கட்டவன. என்னடா மாமா வேண்டி கிடக்கு? ஏ பெரியவனே முதல்ல அவனை கொல்றா. டேய் என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? முதல்ல இவளை கொளுத்துங்க. சரிங்க. விரும்புற பொண்ணு கட்டிக்கிறேன்னு உங்க கால்ல விழுந்து அனுமதி கேட்டது தப்பா மாமா? ஆமாண்டா தப்புதான். தப்பு தாண்டா. இதே மாதிரி அன்னைக்கு கஞ்சிக்கு வழி இல்லாம என் கால்ல விழுந்து கிடந்த பாரு. அப்பவே உன் தலைய பாம்ப நசுக்கிற மாதிரி நசுக்கி இருக்கணும். தங்கச்சி புள்ளன் சோறு போட்டா பாரு உனக்கு. சோறு மட்டுமா போட்டீங்க? மாப்பிள்ளன்னு தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடுனீங்கல்ல. அத இப்போ நம்ம பொண்ணு வாழ்க்கை பக்கத்து போய் நிக்குது. எனக்கு சத்தியமா தெரியாது மாமா. என்ன நம்புங்க மாமா.
நீதான் என் மாப்பிள்ள, என் பொண்ணை கட்டிக்கொண்டு நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் யாரு ஏன் எடுத்து கூட பார்த்திருக்க மாட்டேன் மாமா. சொல்லணுமா துரைக்கு? சொல்றா. உனக்கு வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடணுமோ? நன்றி கட்டவன. அத்தை மகளை கட்டிக்கிறது முறைன்னு உனக்கு தெரியாது. ஆனா எங்கிருந்தோ வந்த ஒரு அநாத கழுதையை காதலிக்க மட்டும் தெரியுது இல்ல? சரிடா, நான் சொல்லன்னு சொன்னல, இப்ப சொல்றேன்டா. இந்த கழுதையை கை கழுவிட்டு என் மக கழுத்துல தாலியை கட்டு. கட்டுறியா? உமா பாவம் மாமா. கங்காவுக்கு நீங்க அத்தை எல்லாரும் இருக்கீங்க. உமாவுக்கு என்ன விட்ட அந்த உலகத்துல யாருமே இல்ல மாமா. ஆமாங்க ஐயா, எனக்கு இவரை விட்டா அந்த ஆண்டவனும் தோண இல்ல. இவர் எதுவும் பண்ணிடாதீங்க ஐயா. மாமா எங்களை விட்டுருக்கு மாமா. இல்ல, இதுக்கு மேல உன்னை சும்மா விடக்கூடாதுடா. டேய், என் மகளுக்கு போட்டியா வந்த இந்த அநாத கழுத மேல மண்ணெண்ணிய ஊத்துங்கடா. வேண்டாம் மாமா. ஓ, நான் போட்ட சோத்துல வளர்ந்தவன் சாம்பலாவது என் தோட்டத்துக்கு உரமாவட்டும். ரெண்டு பேரையும் சேர்த்த கொளுத்துறா. வாங்க சார். பாருங்க சார், உசுரோட வச்சு கொளுத்த பாத்திருக்காங்க சார். என்ன சார் இதெல்லாம் சட்டப்படி தப்பு. என்னையா சட்டம் கிட்ட யாருகிட்ட பேசுற? சார் இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. அப்புறம் நான் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு போக வேண்டியிருக்கோம். பாரு தம்பி, இந்த ஊருக்கே சட்டம் போட்டு கொடுத்தது என் தாத்தன். அதை கேட்டு நடந்தது என் அப்பன். அதை காத்து நிக்கிறது நான். இந்த ஊருக்கு நீ புதுசு தம்பி. ஆள் பார்த்து பேசுறதுல என்ன மாதிரி ஆளை பார்த்தா பேசாம போறது உனக்கு நல்லது. சார் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க ஊருக்கு பெரிய மனுஷனா இருக்கலாம், வசதி இருக்கலாம். ஆனா இந்த ஊருக்கு நான் புதுசோ பழசோ, சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். நீங்க இப்படி பண்றது கொலை கேஸ்ல கொண்டு போய் விடியும். அதுவும் இல்லாம இந்த பொண்ணு அகதி முகாமை சேர்ந்த பொண்ணு. ஏற்கனவே போராட்டம் பிரச்சனைன்னு 1000 போயிட்டு இருக்கு. நீங்களும் உங்க கணக்குக்கு ஆரம்பிச்சு விட்டுறாதீங்க. தொட்டா பெரிய பிரச்சனை வெடிக்கும் சார். என்னைய பிரச்சனை வெடிக்கும்? என்ன வெடிக்கும்? இல்ல சார், இதை அனுமதிக்க முடியாது. சட்டப்படி அவங்க மேஜர். அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா யாராலையும் தடுக்க முடியாது. நானும் அதை அனுமதிக்க முடியாது. அப்பா, நீ இந்த ஊருக்கு பெரிய மனுஷனா இருக்கலாம், ஆனா கவர்மெண்ட்டுக்கு நீதி தான் பெருசு. பாத்துக்கோங்க, அப்புறம் குடும்பத்தோட உள்ள போயிட போறீங்க. டேய், பாத்தீங்களா சார், பாத்தீங்களா? எங்க அப்பனுக்கு வெறி பிடிச்சிச்சு சார். இங்க பாருங்க சார், இனி இவங்க எங்க கஸ்டடி. இனி இவங்கள நீங்கன்னு இல்ல, இந்த வீட்ல இருந்து யார் தொட்டாலும் நான் பிரச்சனையை பெருசாக்கிடுவேன். ஊர் பெரிய மனுஷன் பாக்க ஐயா மிரட்டுறே நீ? ஏய், உனக்கு சேர்த்தையா பேசுறேன். பிரச்சனை ஆயிடுச்சுன்னா சிக்கல் உங்களுக்கும் தான். தம்பி 2 பேரும் இங்க வாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. சார் ஒரு நிமிஷம் சார். மாமா இந்தாங்க, இந்த தாலியை முதல்ல அக்கா கழுத்துல கட்டுங்க. புடிங்க மாமா, சட்டம் சொல்லுது நீங்க மேஜர் தானே. இந்த தாலி அக்கா கழுத்துல கட்டுங்க. கட்டுங்க மாமா. நீங்க மாமா, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்ல, ஆனா உங்க கண் பார்வையாவது இந்த தாலிய மாமா
ஆசீர்வாதம்லாம் ஒண்ணு தெய்வத்துக்கிட்ட வாங்கணும் இல்ல மனுஷங்கிட்ட வாங்கணும். எங்க அப்பா பாத்தீங்களே எவ்வளவு மிருகத்தனமா பண்ணாரு. நீங்க தாலியை கட்டுங்க மாமா, நீங்க கட்டுங்க மாமா தாலிய. அக்கா நீ ஒண்ணும் கவலைப்படாதக்கா. இல்ல என்னால இவரும் இப்போ யாரும் இல்லாத அனாதை ஆயிட்டாரே, அதான். நீ வேறக்கா, மாமாவுக்கே யாரும் இல்ல, அனாதைக்கு அனாதை தானே ஆதரவு. மாமா என்ன பாக்குறீங்க, கட்டுங்க மாமா தாலிய, கட்டுங்க மாமா. தம்பி, தாலி கட்டின அடுத்த நிமிஷமே உன் கண்ணில் வந்த கண்ணீர் அந்த பொண்ணு துடைக்குது. நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்பா. வாங்கிக்க. வேணாம் சார், பணம் பரவாயில்ல, வாங்கிக்க. மாமா என்ன மாமா நீங்க வேற முத செய்முறை இது போய் வேணாங்கிட்டு கொடுங்க சார். நீங்க தம்பி, நீங்க நல்லா இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் சார், கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு. ரொம்ப நன்றி சார். என்ன மாமா போலாமா? மாப்பிள்ள, நீங்க எப்படி எங்க கூட? பாத்தீங்களா, அடைச்ச கதவு உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். என்னக்கா இப்ப நானும் அனாதை தானே, என்ன சொல்றீங்க? வாங்க தம்பி போலாம். வாங்க போலாம். அட வாங்க மாமா, நீங்க வாங்கன்னு சொல்றேன்ல. கிருஷ்ணா, மாமா ஐயா வானனுமா இருந்தாரு. ஆமா வைத்தி. என்னடா இது, சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு, மண்ணெண்ண வட அடிக்குது, என்னடா ஆச்சு? யாரா அப்படி பண்ணுது? அண்ணா எங்க அப்பா கொளுத்து போயிட்டாருண்ணா. என்னடா சொல்ற? கிருஷ்ணா என்னவோ அவன் சொன்னதும் உங்க அப்பா சம்மதிப்பாரு, அவர் கண்ணு முன்னாடியே தாலியை கட்டி கூட்டிட்டு வருவேன்னு சொன்னா, இப்போ என்னடா எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? ஐயோ அண்ணா, அப்பா இவங்களை கொலை பண்ண பார்த்தாருண்ணே. நான் தான் இன்ஸ்பெக்டர் கூட்டு வந்து. முதல்ல அவன என்ன பண்றான் பாரு. டேய் ஐயாவு, டேய் டேய் ஐயாவு, விடுடா. உன்னை தொட்டவன உயிரோட விட மாட்டேன். இதுக்கு தான் உன்னை உள்ளேயே வர வேணா, இங்கே இருன்னு சொன்னேன். ஒரு பிரச்சனை இல்லடா. தங்கச்சியும் கொளுத்து பார்த்திருக்கான்ல இல்ல கிருஷ்ணா, அவன் ஒரு கையாச்சும் வெட்டாம விட மாட்டேன். டேய் சும்மா இருக்க மாட்டியா? இப்பதான் தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்கேன். வாழ்றதுக்கா இல்ல ஜெயிலுக்கு போறதுக்கா? சரி, வண்டியில இருங்க. ஒரு நிமிஷம் இருடா உமா. என்னடா அதெல்லாம்? கால்ல விழுற அளவுக்கு ஒரு நண்பன் கிடைக்கிறது அதிர்ஷ்டம்டா. உமா, உள்ள அனாதன்னு மனசு நொந்து சொன்னியே, இதோ உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அண்ணன் வண்டியில எடுத்தாயி, வீட்டுக்கு போலாம்.
கத்திரிக்காய் வெண்டைக்காய் புடலங்காய் கோசு அவரை காய்கறி கடை கத்திரிக்காய் புடலங்காய் கோசு உருளை அவரை சாப்பிடுங்க. வாங்கம்மா. என்னப்பா உன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே, இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்காமா, வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன். ஓ அப்படியா? கொடுங்கம்மா, நான் எடுத்து போடுறேன். இந்தா. இதையும் வை. அம்மா வா லக்ஷ்மி. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. அதுக்கு என்ன, நீங்க என்னைக்குமா என் மேல கோவப்பட்டிருக்கீங்க. சரிங்கம்மா, நான் போய் வேலையை பாக்குறேன். யோ, என்னையா இது? எத்தனை நாளா நடக்குது? என்ன லக்ஷ்மி? இல்லைங்கம்மா, இங்க பாருங்க. இதெல்லாம் என்னையா இது? காய்கறினா அப்படி இப்படின்னு இருக்கத்தான் செய்யும். காய்கறினா அப்படி இப்படிதான் இருக்குமா? வேணுக்குனே எடுத்து போட்டுட்டு அப்படி இப்படிதான் இருக்கும்னு சொல்றியா? ஹே லக்ஷ்மி. இல்லங்கம்மா, நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னடா இது, அம்மா வாங்குற காய்கறி மட்டும் சொத்தியா இருக்குதேன்னு பார்த்தேன். இவன் தான் பொறுக்கி பொறுக்கி போட்டிருக்கான். ஏய்யா, பெரிய இடம்னா இப்படிதான் பண்ணுவியா? லக்ஷ்மி. இல்லைங்கம்மா, இதெல்லாம் தட்டி வச்சாதான் சரிப்படும். இது எல்லாமே எனக்கு தெரியும். எனக்கு தெரியும்பா. நீ என்ன பண்ண முடியும்? எங்களை மாதிரி தரம் பிரிச்சா வாங்குற, மூட்டையா வாங்குற. நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். எல்லாத்தையும் நாங்க கழிச்சு கட்டிட்டா உனக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்? என்னம்மா சொல்றீங்க? அதுக்காக அழுகுனதையும் பூச்சி விழுந்ததையும் போடுவானா? ஹே விடு லக்ஷ்மி. நம்ம வீட்ல முயல் இருக்கு, அப்புறம் கிளி இருக்கு. அதுங்க சாப்பிடும். அம்மா என்ன மன்னிச்சிருக்கம்மா. உங்களுக்கு தெரியாது நினைச்சு இப்படி தப்பு பண்ணிட்டேன். விடுப்பா, இதுல என்ன இருக்கு? அம்மா. ஐயோ, மூத்தவன் கூப்பிடுறான். அம்மா. லக்ஷ்மி, இத நீ வாங்கி சரிங்கம்மா. இத பாரு, இவர்கிட்ட கோவப்படாதுன்னு. சரிங்கம்மா. குணம் தெரிஞ்சு தொழில் பாரியா? அம்மா. இதோ வந்துட்டேன். என்னடா, என்ன வேணும்? அம்மா, என் பேனாவை இங்க வச்சேன், பாத்தீங்களா? பேனாவா? இங்க தானடா இருந்துச்சு. இல்லம்மா, நைட்டு கணக்கு பார்த்துட்டு இங்கதான் வச்சேன். ஓ சாரிப்பா. நேத்து ரூம கிளீன் பண்ணும்போது நான் தான் கை தவறலா இங்க வச்சிட்டேன். இதானே? அதேதாம்மா. இந்தா. தேங்க்ஸ்மா. சாரிம்மா, இது அப்பா பிரசன்ட் பண்ண பேனா. சென்டிமெண்டா நான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் இதுல தான் சைன் பண்ணுவேன். அதாம்மா. இதுல என்ன பாரு? அம்மா. அடுத்தவன் கூப்பிடுறான், சரவண. வேற ஏதாவது வேணுமா? இல்லம்மா, பேனாவை காணும் தான் உங்களை கூப்பிட்டேன். சாரிம்மா, உங்களை ரொம்ப அலைய வச்சிட்டேன். சரிடா, பரவாயில்ல. நைஸ். மா, இதோ வந்துட்டேன்பா. சரவணா. சரவணா. மா. என்னடா, எதுக்கு கூப்பிட்ட? என்ன வேணும்? சாப்பிட்டீங்களாமா? முதல்ல உனக்கு என்ன வேணும் அது சொல்லு. அது வந்து என்ன? இதானே? இத எங்க இருந்து எடுத்தியோ அங்க வைக்காத. எங்க வைக்க கூடாதோ அங்க வை. இந்த முக்கியமான ஃபைல நீ எங்க வச்ச ஞாபகம் இருக்கா? இல்லம்மா. இல்லம்மா, நேத்து நைட்டு கிச்சனுக்கு காஃபி கேட்டு வந்தல்ல, அங்க வச்சுட்டு வந்துட்ட. பத்திரமா வச்சுக்கோ. சாரிமா. பாத்துக்க, நாளைக்கு உனக்குன்னு ஒருத்தி வருவா. அப்ப அம்மா என் பொண்டாட்டிய பாத்தியான்னு என்ன கேட்காத. அம்மா, எனக்கு எப்பமா கல்யாணம்? என்னது? அது இப்பவே உனக்கு கல்யாணம் கேக்குதா? அண்ணனுக்கு எப்ப கல்யாணம்னு கேட்க வந்தம்மா. அம்மா, அதோ போ 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 போ. வா, சாஃப்ட்வேர் பையன் கூப்பிடுறான். இருடா, போய் உன்னை கேளு போ. வந்து கவனிச்சுக்கிறேன். இதோ வந்துட்டேன். என்ன கண்ணா? என்னம்மா? என்ன வேணும்? சரவணன் இன்னைக்கு என்னத்த மறந்தா? டெய்லி எதையாவது மறக்க வேண்டியது, உங்களை வந்து தொல்லை பண்ண வேண்டியது. ஆஹா, என் மேல உனக்கு எவ்வளவு அக்கறை. சரிப்பா, நீ என்ன மறந்த? இல்லம்மா, சொல்லு. டையா? இது
இது என்ன? இது என்னடா? இல்லம்மா. ம்? அம்மா, இது என்ன? அம்மா, இது அம்மா. டை இல்லையா? அம்மா. இது டை இல்லையா? இருந்துச்சுமா. முன்னாடி அது இங்க இருக்கிறத பாத்துட்டோமா. பாத்த. காலையில உங்க முகத்தை பார்த்தா சந்தோஷமா இருக்குமேனுதான். கட்டிக்கோ. அம்மா அம்மா, உங்க சின்ன பையன் கூப்பிடுறான். போய் என்னன்னு பாருங்க போங்க. அவன் ஏதாச்சும் உப்புக்கு பெறாதத அம்மா கேப்பான். இங்க கொஞ்சம் வாமா. அம்மா இதோ வந்துட்டேன் பிரபா. அம்மா வந்துட்டேன்டா. டேய், என்னடா? ஜட்டிமா ஆ? சரியா கேக்கல. ஜட்டி ஜட்டி. ஐயோ, என்ன இது இவ்ளோ சவுண்ட்? அம்மா எவ்ளோ சவுண்ட் வச்சிருக்கான்? ஐயோ, என்னடா இவ்ளோ சவுண்ட் வச்சிருக்க? என்ன கோல ஏமா அது? ஆ? ஜட்டி காணோமா? ஜட்டியா? ஐயோ, நீ என்ன சின்ன புள்ளையாடா? அட அப்ப சின்ன பசங்க தான் ஜட்டி தரணுமா? பெரிய எல்லாம் தேடக்கூடாதா என்ன? பெரிய லைட்டல அப்பவும் ஜட்டியை தேடிக்கோ. அம்மாவா ப்ளீஸ்மா தேடி கொடுமா. எல்லாம் என்ன சொல்லணும்டா? செல்லம் கொடுக்காத செல்லம் கொடுக்காதன்னு கத்துவாரு. ஆனா நான் தான் உன்னை செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிட்டேன். ச்சே. சரிமா கோச்சுக்காத, ஜட்டி தேடி கொடுமா ப்ளீஸ். போடா. அம்மா என்னடா? ப்ளீஸ்மா. இதோ உன் ஜட்டி. இனிமே என்கிட்ட ஏதாச்சும் கேட்ட உன் கண்ணை தோண்டிடுவேன். போடு. எனக்கு தெரியாம என் ஜட்டி எப்படிங்க வந்துச்சு? சாமி கும்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேம்மா. அம்மா ரொம்ப பசிக்குது, டிஃபன் ரெடி ஆயிடுச்சா? இதோ ஒரு நிமிஷம் எடுத்து வைக்கிறேன். நட்ராஜ், அப்பா எங்க? அப்பா மேல இருக்காரு. மேலையா? அப்ப சரி. அம்மா, ஆ? அம்மா டிஃபன் ரெடியாமா? டைம் ஆயிடுச்சு, ஆபீஸ் கிளம்பணும். இதோ வந்துட்டேன். ஹைடா. ஹாய். லக்ஷ்மி, சீக்கிரம் எடுத்துட்டு வா. இதோ வரேம்மா. இது என்னடா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? எப்பவும் உனக்கு இதே வேலைதானா? மூடி வை. சாப்பிடுற நேரத்துல உனக்கு இது எதுக்குடா? மூடி வை. அம்மா கொடு. மெயில் வந்திருக்குமா ப்ளீஸ் மா. என்னடா? தம்பி இட்லி வைக்கவா? வைங்க. என்ன லக்ஷ்மி, நட்ராஜ் என்னைக்கு எதை வேண்டான்னு சொல்லிருக்கான்? அவனுக்கு சாப்பாடுன்னு ஒண்ணு இருந்தா போதும். இதுதான் வேணும்னு அவசியம் இல்ல. டேய், அம்மா எனக்கு சாப்பிடு. ஊட்டி விட்டுருங்களேம்மா, நான் மெயில் செக் பண்ணணும். டைம் ஆச்சு ப்ளீஸ். ஏடா ஊட்டி விடுற அளவுக்கு நீ அவ்வளவு பிஸியா? அட விடுப்பா. அவன் தான் ஆசையா கேக்குறான்ல. இந்தா. டேய், உனக்கு வேணும்னா எடுத்து வச்சு சாப்பிடுடா. போடா. ஏம்மா இவன் அப்படி? ச்சே. அம்மா எனக்கு கூட்டுமா? டேய் ஆவாங்கிறது இருக்கட்டும், முதல்ல ஒழுக்கமா உட்கார்றா. ஹேய், நீ கூட தான் நேரா உட்கார்ந்துட்டு இருக்க. நான் உன்கிட்ட கேக்குறேன், நான் ஏன் நேரா உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு. இல்லல வேலை பாடுறா. நீ ஊட்டுமா, அவன் கிடக்குறான். அப்பா ரெடி ஆயிட்டாரா? சாமி கும்பிட்டு இருக்காருமா. அம்மா என்னம்மா இது அவனுக்கு ஊட்டிட்டு இருக்க? எனக்கு ஊட்டுமா. ஏண்டா, அவன் தான் வேலை பாக்குறான், பிஸியா இருக்கான். உனக்கு என்ன? ஏன் நானும் தான் பிஸியா பேப்பர் படிக்கிறேன். இதுவும் வேலை தானே? பிஸியா தான் இருக்க பார்த்தேன். சபாஷ், சரியான போட்டி. வாடா, அதான் பாத்துட்டே இருந்தேன் ஒரு கை குறைதேன். வா வந்து உட்காரு. அப்பா சாமி, எனக்கு 2 கை தான் இருக்கு. அம்மா அதுக்கெல்லாம் நீ கவலையே படாத. நீ பிச்சு தூக்கி போடு, அவனை கவிப்பான். என்னடா? டாய் விடுறா விடுறா. சரவணன், அப்பா ரெடி ஆயிட்டாரா? அப்பா மேல யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருக்காருமா. அண்ணி, நல்லா ஊத்தியாரு. அண்ணி. அட வா சுசீலா, உட்காரு சாப்பிடு. ரொம்ப பசிக்குதா? நீ சாப்பிடதான் வந்தேன். ஹேய், சரியத்த தெரியாம தான் கேக்குறேன். அம்மா ஒரு பேச்சுக்கு தான் சாப்பிடுறேன்னு கேட்டாங்க, உடனே ஒத்துக்கிட்டீங்க. இருந்தாலும் உங்க நேர்மை ரொம்ப டூ மச்சா இருக்கு. நான் என்ன பிரபா பண்ணட்டும்? என் கை பக்குவம் தான் உனக்கு தெரியுமே, சூப்பரா சமைப்பேன். இன்னைக்கு பக்குவம் இன்னும் கொஞ்சம் கூடி போச்சு. 20 இட்லி சுட்டேன், ஒண்ணு மிச்சம் வைக்கலையே. உன் மாமனும் மாப்பிளையும் என்ன பண்ண சொல்ற? இப்ப என்ன, பசிச்சிருக்கும், சாப்பிட்டிருப்பாங்க. போ, உள்ள எல்லாம் இருக்கு, எது வேணுமோ போட்டு சாப்பிடு. இதுக்குதான் எங்க அண்ணி வீட்டுக்கு வரணுங்கிறது. இந்தா. அப்பா வராரு. வாங்க உட்காருங்க.